தாமரையும் இரட்டை இலையும் பலமுறை திமுகவால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்று பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் கோடை காலத்தை முன்னிட்டு நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிலக்கோட்டை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் சவுந்தரபாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு பழச்சாறு, நீர்மோர், பழங்கள் வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தாமரையும் இரட்டை இலையும் பலமுறை திமுகவால் தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சியில் அமரும் என்று அவர் தெரிவித்தார். ஏற்கனவே இரட்டை இலை மேல் இருந்த தாமரையை பலமுறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தோற்கடித்திருக்கிறது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். இரட்டை இலை மீது தாமரையோ, தாமரையின் மீது இரட்டை இலையோ என்றும் மலராது. தமிழ்நாட்டில் என்றும் மலராது, என்றும் மலராது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2026 மக்கள் தலைவர் அண்ணன் தளபதியார் தலைமையில் அமைவது உறுதி. அதை தமிழக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். தலைவர் தளபதியினுடைய அரசு தொடர வேண்டும், அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.